அதாவது பாத்தீங்கன்னா, பெரியவர்களுக்கு மட்டும், வயது வந்தவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சில விஷயங்களாக கேள்விகள் இருந்திருக்கும். எப்படின்னா, "என்னால ஒண்ணு செய்ய முடியும், உன்னால ஒண்ணு செய்ய முடியாது" அப்படின்னு சொல்லி சந்தானம் அவர்கள் கேட்பாரு. அதுக்கப்புறமா அத வந்து எச்சு துப்புறதுன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுடுவாங்க. அந்த மாதிரி சமாளிக்கும் திறன் பெற்றோர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜென் சி கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள சமாளிக்கிறதுக்கு இந்த மாரி சமாளிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பொறுமையோட நீங்க இருந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் எந்த விஷயத்தையும். கோவப்படுறதுனால எந்த விதத்திலயும் சாதிக்க முடியாது. அப்ப நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். அத அவர்களுக்கு புரியும் வகையாக அத கொண்டு போய் சேர்க்கணும். இஃப் தே குட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈசிலி அத பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு 3 ஸ்டாண்டர்ட் பையன் நம்மகிட்ட வந்துட்டு கேட்கிறான். ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி, சாதாரணமான கேள்வி. ஒரு ஃபார்ம கையில வச்சுட்டு ஐசிஐசி போர்டு பையன். அதுல வந்து என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, செக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே நம்ம வந்து அவனுக்கு என்ன விளக்கம் குடுத்துட்டு இருப்போம்? ஃபார்ம்ல மேலா, ஃபீமேலான்னு டிக் போடுறது. இவ்வளவுதான் அவனோட பிரச்சனை. அவன் லெவலுக்கு நீங்க யோசிக்கணும். உங்களோட தகுதிக்கு மேல தலைவர்கள் இருக்கிறாங்க. தகுதிக்கு மேல உங்களுடைய முதலாளிகள் இருக்கிறாங்க. தகுதிக்கு மேல உங்களுடைய ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட பேசுறது வேறையாவும், சக நண்பர்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய அணுகுமுறை வேறையாகவும், உங்ககிட்ட கீழ அன்பால கீழ இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல உங்களுடைய மற்ற உறவினர்கள் வீட்டு பிள்ளைகளா இருக்கலாம். அடிக்கடி நான் சொல்றேன், ஆசிரியர்கள் அப்படின்னு என்னமோ ஸ்கூல்ல இருக்கிறவங்கன்னு நினைக்காதீங்க. ஆசிரியர்கள்னா உங்க வீட்டுக்கும் இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கத்துக் குடுக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். ஏன்னா எல்லார்கிட்டயுமே நம்ம வாழ்க்கையை கத்துக்கிறோம்.